செங்கல்பட்டு அடுத்த பாலாற்று மேம்பாலம் அருகே சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் அருகே சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எவ்வாறு இந்த விபத்து நிகழ்ந்தது? இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக மகன், அந்த செங்கல்பட்டு பாலாற்று பகுதி என்பது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, அதே போன்று சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஆகிய இரு நெடுஞ்சாலைகளையும் இணைக்கக்கூடிய இந்த மேம்பாலமானது பல்வேறு கட்டங்களாக போக்குவரத்தானது நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் சென்னையிலிருந்து அதிக அளவிலான வாகனங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி செல்லக்கூடிய நிலையில திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய சாலையில் வாகனங்களை மாற்றுப்பாதையில் போக்குவரத்து போலீசார் அனுப்பி வைத்திருந்தனர். இந்த நிலையில காலையில் திருச்சியிலிருந்து சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி வந்த கனரக லாரி அதற்கு எதிரே வந்த சொகுசு காரின் மீது மோதாமல் இருக்க இடதுபுறமாக சாலையின் புறமாக ஓட்டுநர் சுதாரித்து வாகனத்தை திருப்பியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சாலையின் ஓரமாக இருந்த பள்ளத்தில் 20 அடி பள்ளத்திற்கு வந்து அந்த கனரக லாரியானது விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் சிக்கிய வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை போலீசார் மற்றும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதித்துள்ளனர். குறிப்பாக சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய மேம்பாலமானது குறுகிய மேம்பாலம் என்பதாலும், அதே போன்று அதிக அளவில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு விடுமுறை தினம் என்பதாலும், அதே போன்று அதிகப்படியான வாகனங்கள் செல்லக்கூடிய சூழல்ல திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய இந்த மேம்பாலம் மிக அகலமான மேம்பாலம் என்பதால் அந்த பகுதியில் வாகனங்களானது மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில இந்த விபத்தானது காலையில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு பொறுத்தவரை செங்கல்பட்டு மேம்பாலம் முதல் அதே போன்று படாலம், புக்குத்துறை ஆகிய பகுதிகளில் வந்து தற்போது மேம்பால பணிகள் அதிக அளவில் நடைபெற்று வருகின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசலானது அங்கங்கே ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த அந்த லாரியை மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் அந்த அதிக அளவிலான வாகன விபத்துகளை தவிர்க்கும் அளவிற்கு போலீசார் இந்த வாகனங்களை வேறு மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்த நிலையில் தற்போது இந்த